உருவத்தை அவர்கள் எரிக்கிறார்கள். அது வெறும் அரசியல் கோபம் அல்ல, அது ஒரு சடங்கு. தீயை பயன்படுத்தி ஒரு சின்னத்தை அழிக்கும் சடங்கு. மக்கள் தங்களது கதையில் உள்ள எதிரியை தீயில் ஒப்படைக்கும் தருணம். தீ மெதுவாக மேலே ஏறுகிறது. வைக்கோல் கருகுகிறது. காகிதம் சாம்பலாகிறது. ஆனால் அந்த தீயில் ஒரு உருவம் மட்டும் கருகவில்லை. அந்த தீயில் ஒரு கதை எரிகிறது, ஒரு நம்பிக்கை எரிகிறது. அதனால்தான் அந்த கூட்டத்தின் கண்களில் ஒரு விசித்திரமான தீ இருக்கிறது. அவர்கள் ஒரு உருவத்தை மட்டும் பார்க்கவில்லை, அவர்கள் வரவிருக்கும் ஒரு போரின் முன்னோட்டத்தை பார்க்கிறார்கள். அவர்களின் நம்பிக்கையில் ஒரு வேறு கதை உள்ளது. அவர்களுக்கு மேற்குலகம் என்பது வெறும் அரசியல் கூட்டமைப்பு அல்ல, அது வெறும் கிறிஸ்தவ நாடுகளின் கூட்டம் கூட அல்ல. அது ஒரு பழைய கதையின் தொடர்ச்சி. அந்த கதையின் மையத்தில் ஒரு பெயர் மறைந்திருக்கிறது, பால். மற்றொரு பெயர் மோலோக். பழைய மத்திய கிழக்கின் புராணங்களில் இந்த இரண்டு பெயர்களும் ஒரு இருண்ட நினைவாக தோன்றுகின்றன. பழைய தீர்க்கதரிசிகளின் கதைகளில் அவை தீய சக்திகளின் சின்னங்களாக பேசப்படுகின்றன. அந்த கதைகளின்படி இந்த தெய்வங்கள் மனிதர்களின் நம்பிக்கையை வழிதவரச் செய்த சக்திகளாக கருதப்பட்டன. சில பழைய நூல்களில் அவை மனிதர்களிடமிருந்து அதிகமான பலிகளை விரும்பிய ஒரு கொடூரமான அதிகாரத்தின் உருவமாக வர்ணிக்கப்படுகின்றன. இந்த கதைகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டவை. ஆனால் கதைகள் ஒருபோதும் முழுமையாக மறைந்து போவதில்லை. அவை ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு மாற்றப்பட்டு கொண்டே செல்கின்றன. சில சமயங்களில் அவை மதத்தின் மொழியில் வாழ்கின்றன. சில சமயங்களில் அவை அரசியலின் மொழியில் மறுபிறவி எடுக்கின்றன. அதனால்தான் சில தீவிரமான கருத்துக்களில் ஒரு விசித்திரமான விளக்கம் தோன்றுகிறது. அவர்கள் சொல்வது, மேற்குலகம் என்பது ஒரு அரசியல் சக்தி மட்டுமல்ல, அது பழைய காலத்தில் சபிக்கப்பட்ட அந்த இருண்ட சக்திகளின் நவீன கால வடிவம். அந்த நம்பிக்கையை நீங்கள் கேட்கும்போது அது உங்களுக்கு விசித்திரமாக தோன்றலாம். அது ஒரு புராண கதையைப் போல இருக்கலாம். ஆனால் அந்த கூட்டத்தின் நடுவே நின்று பார்த்தால் அவர்கள் அதை ஒரு புராணம் என்று பார்க்கவில்லை, அவர்கள் அதை ஒரு உண்மை என்று நம்புகிறார்கள். அதனால்தான் அந்த உருவத்தின் முகத்தில் விசித்திரமான குறியீடுகள் வரையப்படுகின்றன. அது வெறும் ஓவியம் அல்ல, அது ஒரு அடையாளம், ஒரு பழைய எதிரியின் முகத்தை மீண்டும் நினைவூட்டும் ஒரு சின்னம். தீ மெதுவாக அந்த உருவத்தை விழுங்கும்போது அவர்கள் பார்க்கும் காட்சி ஒரு அரசியல் போராட்டம் மட்டுமல்ல, அது ஒரு பழைய கதை மறுபடியும் நிகழும் தருணம்.